வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியினுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, என்னடா ஆனுவல் பிளானர் 2026 எடுத்து போட்டு வச்சுட்டு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை நண்பர்களே, நம்ம நடப்பு நிகழ்வுகள் போன வருடம் நடந்த அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நாம் தொடர்ந்து நடப்பு நிகழ்வுகளை ஒவ்வொரு மாதமாகவும் கொடுத்து வந்தோம். ஏறக்குறைய நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் கொஞ்சம் அதை பயனடைந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நண்பர்களே, ஏன் இதை இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு டிஸ்பிளேவாக போட்டு நான் இந்த என்னென்ன டேட், எப்போ எக்ஸாம் நடக்குது அப்படின்றத சொல்கிறேன்னா, எல்லாருமே டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு மனசோர்வோட பல பேர் இந்த டிஎன்பிசி எக்ஸாமே வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. சில பேர் முயற்சியை தொடங்கிட்டாங்க. சில பேர் பார்க்கலாம், அப்புறம் முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. நமக்கு முதல் தேர்வு ஆனுவல் பிளானரில் 2026 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3/8/2026 அப்போது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம், நான் இன்டர்வியூ எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? அதனால நம்ம வர அதாவது 2025 செப்டம்பர் மாதத்திலிருந்து நடப்பு நிகழ்வுகளை உங்களுக்கு கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு மைண்ட் மேப் மாதிரி, அது மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் முயற்சி எடுத்திருக்கிறேன். என்னுடைய முயற்சிக்கு ஏற்கனவே ஏறக்குறைய நிறைய நண்பர்கள் நிறைய ஆதரவுகள் கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தினீங்க. இந்த முறையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எனக்கு நான் செய்கிற இந்த முயற்சியை நீங்கள் முன்னெடுக்க எனக்கு ஒரு ஆதரவை தருமாறும் எல்லாரும் கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நான் அப்போது இன்னும் உற்சாகமாக என்னுடைய வேலையை தொடர்ந்து செய்ய எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். நண்பர்களே, அடுத்து 2வது தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம். அது 6/9/2026 அன்று நடப்பதாக இருக்கிறது. அடுத்து 3வது தேர்வு கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம், டிப்ளோமா அண்ட் ஐடிஐ. அவங்க படித்தவங்க 20/9/2026 அந்த அன்னைக்கு தேர்வு நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது எக்ஸாம் குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம் 25/10/2026 அன்று நடப்பதாக இருக்கிறது. அடுத்து 5வது எக்ஸாம் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் 14/11/2026. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 சர்வீசஸ் எக்ஸாம் அந்த வருடத்தினுடைய கடைசி டிசம்பர் மாதம் 20/12/2026 அன்று நடப்பதாக நமக்கு ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவங்க இந்த ஆனுவல் பிளானரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலியமாக சிறப்பாக வேகமாக நடத்துகிறாங்க. எந்த டேட் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க, எந்த டேட்டில் எக்ஸாம் வைக்கிறாங்களோ அதில் சின்ன ஒரு மாற்றமும் இல்லாமல் கவனமாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. நமக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்கள், சிந்தனைகள் நம்முடைய இருப்பது என்னவோ உண்மைதான். ஆனால் நம்ம அதை பெருசுப்படுத்த வேண்டாம். நமக்கு தேவை வேலை. நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்து படிப்போம். கடவுளுடைய கிருபை இருந்துச்சுன்னா, அவருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுனாலும், நம்முடைய உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறுவோம். வயது போகுது, அதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. நண்பர்களே, இந்த ஆனுவல் பிளானர் 2026 உங்களுக்கு சொல்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும், 2வது நம்முடைய எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் நடப்பு நிகழ்வுகள் போன வருடம் முடிந்தவரை எவ்வளவு கொடுக்க முடியோ கொடுத்தோம். ஆனால் இந்த வருடம் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்வுக்கு முன்பாகவும் நாம் எல்லா விதமான நடப்பு நிகழ்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வமாக இதை செய்யலாம்னு சொல்லி நம்ம இதை செய்கிறோம். அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த நடப்பு நிகழ்வுகளை பார்த்து குறிப்பெடுத்து கொண்டு அது சம்பந்தமாக நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். நண்பர்களே, இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், நேரடியான கேள்விகளை கேட்பதே கிடையாது. அவர்கள் டோட்டலாக எல்லாமே மாறிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போது எப்படி பார்த்தாலும் இந்த ஃபேக்ட் சம்மந்தமாக டைரெக்டாக கேட்குறது அப்படி ஒரு கொஷின் இருந்தாலும், இப்போ எல்லாருமே முழுவதாக ஒரு காரியத்தை தெரிந்தால் மட்டும்தான், ஒரு நடப்பு நிகழ்வுகளை தெரிந்தால் மட்டுமே
நம்மால் விடையளிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இருக்கிறது. அதனால இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நாம் தயாராகும் பொழுது அது தொடர்பான விஷயங்களை ஒரு மைண்ட் மேப்பாக ஒரு 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 தலைப்பு எடுத்தோம்னா அதை ஒரு 360 டிகிரி நம்ம அதை சிந்திச்சு பார்த்து நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்தா மட்டும்தான் தேர்வுகளை இப்போ எதிர்கொள்ள முடிகிறது. எனவே நான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறேன். இந்த ஆனுவல் பிளானர் 2026 உங்களுக்கு ஒரு ரிமைண்டருக்காக தான் போட்டேன். இது தெரியும் எனக்கு, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கும் தெரியாதது இல்லை, நான் ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன். அதேமாதிரி நம்முடைய எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலேருந்து நடப்பு நிகழ்வுகள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத ஒரு ஊர்ஜிதப்படுத்துவதற்காக இதை நான் செய்கிறேன். நண்பர்களே, இப்போது இந்த காணொலியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய இந்த கரும்பலகையில் கடைசி லைனை கொஞ்சம் பாருங்களேன். ஏன்னா நான் அந்த நேரத்தை, உங்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது. இந்த கரும்பலகையின் கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா 1929 அப்படின்ற ஆண்டு குறிச்சிருக்கு. எப்பெல்லாம் 1929 அப்படிங்கிற அந்த ஆண்டு வருதோ அது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அந்த ஆண்டில் தான் முதலாக விதை விதைக்கப்பட்டது. ஏன்னா சென்னை மாகாணத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக தொடங்கப்பட்டது. அப்போ பழைய பெயர் என்னன்னா சென்னை மாகாண சேவை ஆணையம். அதுதான் நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பழைய பெயர். அதுக்கப்புறம் நம்ம 1967 திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 1970ஆம் ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்புறம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம்னு பெயர் மாற்றம் அடைந்தது. ஆக 1929 என்பது இந்த மெட்ராஸ் மாகாணத்துடைய சேவை ஆணையம் தொடங்கப்பட்டது அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரணும். அடுத்து 1970 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நமக்கு ஞாபகம் வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்தவரை ஒரு தலைவர் 14 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்களை நம்முடைய தமிழ்நாடு மாநில ஆளுநர் தான் நியமிப்பாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இது நம்மளுடைய அரசியலமைப்பு அமைப்பாகும். இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம்ன்றது ஒரு அரசியல் அமைப்பாகும், சரிங்களா? அடுத்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. சரி, எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலுமே அது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படியே தான் நடக்கும் அப்படின்ற அந்த வரையறையின்படி இது எந்த சட்டத்தின் கீழே, எந்த சட்டப்பிரிவுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு 14 பகுதியில் 315 முதல் 323 வரையிலான பிரிவுகளின் கீழே இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என்பது நடைபெறும், அதாவது அதன் கீழ் செயல்படும் என்பது அர்த்தமாகும். நண்பர்களே, இதோட நான் இந்த காணொலியை முடிச்சுக்கலாம்னு நினச்சிக்கிறேன். நீங்கள் இந்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஆனுவல் பிளானர் 2026 என்னென்ன டேட்டு, என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க, முயற்சியை கைவிட்டுறாதீங்க. சீக்கிரமாக முயற்சியை எடுக்க தொடங்குங்க. ஏன்னா நாட்கள் வெகு வேகமாக போயிடும். அதற்காகவும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காகவும் மேலும் இந்த தேர்வுகளுக்குண்டான அனைத்து நடப்பு நிகழ்வுகளும் உங்களுக்கு எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலேருந்து தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்வதற்காகவும் இந்த காணொலியில் அட்லீஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு 5 பாயிண்டாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நடப்பு நிகழ்வு சம்பந்தமாக. அதுவும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு 1929 1970 ஒரு தலைவர் 14 உறுப்பினர்கள் கொண்டது தான் அந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். அது ஆளுநரால் நியமிக்கப்படும். நம்முடைய அரசியலமைப்பு பகுதியில் 14வது பகுதி 315 323 அந்த பிரிவுகளின் கீழ் இது செயல்படும் ஒரு அமைப்பாகும் அப்படின்ற இந்த ஒரு பொதுவான கருத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஒரு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மேன்மேலும் படித்து வருகின்ற தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணியாளராக மிக உயர்ந்த பொறுப்புகளில் பதவி வைத்து நாட்டுக்கும் குடும்பத்திற்கும் பெருமை சேர்க்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி.